கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த தாவேகா கட்சியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஷில்பா குமார் அவர்கள் ஒரு மேடையில் பேசும்பொழுது ரஜினிகாந்த் அவர்களை வம்பிழுத்தார், உரண்டை இழுத்தார். அதற்காக ரஜினிகாந்தனுடைய ரசிகர் மன்றத்திலிருந்து நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள், ரஜினிகாந்த் அவருடைய ஆதரவாளர்கள், ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர்கள் எல்லோருமே பொதுவெளியில் மெயின் ஸ்ட்ரீமுக்கு பேட்டி கொடுத்து, பைட்டு கொடுத்து, ட்வீட் மூலமாக, சோஷியல் மீடியா மூலமாக ஷில்பா குமார் அவர்களையும் விஜயையும் இழுத்து வச்சு செருப்பால் அடித்தார்கள் என்பது நிதர்சனம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க அடித்தது பத்தாது, நானே களத்தில் இருந்து அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் காலையிலேயே ஒரு ட்வீட் இறக்கி விட்டுருக்காப்புல. அந்த ட்வீட் என்ன சொல்ல வராப்புலனா வேறு ஒன்றும் இல்லை, காலம் என்பது பொன் போன்றது, கடமை என்பது கண் போன்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதெல்லாம் தாண்டி காலம் பதில் சொல்லும், காத்திருந்து காதிலே செய்யும் உன்னை. அதை தான் அவர் லாங்குவேஜில் எழுதியிருக்காப்புல. காலையில் ஒரு ட்வீட் இறக்கி விட்டுருக்காப்புல. அப்போ ஆதவர்ஜுனா என்கிற ஒரு ஷில்பா குமார் என்பவன் ஒரு சில்லற பையங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அவனுக்கெல்லாம் பதில் கொடுக்குமா தலைவரை அப்படிங்கிறத தாண்டி, இல்லை இவனுக்கு பதில் கொடுத்தே ஆகணும் அப்படின்னாக்கா அவனுக்கு கொடுக்கப்பட்ட பதில் அல்ல, தலைவர் கொடுத்த பதிலே வேறு. தலைவர் இதன் மூலமாக சொல்ல வர்ற விஷயம், விஜய்க்கு ஒரு கருத்தை சொல்ல வருகிறார், தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வருகிறார். இந்த சின்ன அறிக்கையில் ரஜினிகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு, வாக்காளர்களுக்கு என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிறது தான் இந்த டீகோடிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு கூட்டத்தில் தான் அந்த வளருவாயன் ஷில்பா குமாரை பேசும்பொழுது, தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை குறித்து பேசும்பொழுது ரொம்ப கிண்டல் கேலியாக அவரை மிரட்டிட்டாங்க, உருட்டிட்டாங்க. அவருக்கு மன வலிமை கிடையாது, அவருக்கு துணிவு கிடையாது, வீரம் கிடையாது, ரஜினிகாந்த் ஒரு கோழை, மிரட்டலுக்கு அடிபணியக்கூடிய, மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய ஒரு தொடை நடுங்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பேசியிருந்தாரு. அது என்னங்கிறத நீங்களே பாருங்க. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு பிரபலமான ஒரு தலைவரா ரஜினிகாந்த் அவர்கள் வரணும்னு நினைச்சார். அரசியல் தந்து சிஸ்டத்தை மாத்தணும், எல்லாம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் இதே திமுக குடும்பம் பல மிரட்டல்களை கொடுத்து அவரை அரசியல் கட்சி வரவிடாம பாத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு என்ன ஆனார், அவரு கடைசியில ரெட் ஜெயின் பிக்சர்லயே நடிக்க போயிட்டார். அவர் மேல விமர்சனம் கிடையாது, அந்த வலிமை, மன வலிமை நம்ம தலைவர்கிட்ட இருக்கு. நான் பதிவு பண்றேன். இப்படி தமிழ்நாட்டினுடைய இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய, உண்மையிலேயே கேரியரின் உச்சத்தில் இருக்காருனாக்கா அது உண்மையிலேயே ரஜினிகாந்த் அவர்கள் தான் கேரியரின் உச்சத்தில் இருக்கிறது. ரஜினிகாந்த் அவருடைய படத்துக்கு இன்னைக்குமே பாருங்கள், இதே இந்த விஜய் படத்துக்கு வர்றது மாதிரி அவங்களே காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி பல்க் புக்கிங் பண்ணி அதை ஹவுஸ்ஃபுல்னு காமிச்சு வாலண்டியராக இவங்களே ப்ரமோட் பண்ணி, விஜய் சைடே ப்ரமோட் பண்ணி பிஆர் டீமை வச்சு அப்படியே ரஜினி அவருடைய படத்துக்கு பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ரஜினி படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாக்கா அன்றைக்கி எல்லா தேட்டரும் ஹவுஸ்ஃபுல் தான். அன்றைக்கி நீங்கள் என்றைக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்களோ வித்தின் 10 மினிட்ஸ்க்குள்ளே காலி ஆகிடும். இந்த ஐஆர்சிடிசியில் பார்த்தீங்கன்னா தட்கல் புக்கிங் பண்ணுறது 11 மணிக்கு உள்ளே போவோம். அந்த ஆப்பே ரொம்ப குளறுபடியாக இருக்குங்கிறது வேறு விஷயம். ஆனால் நீங்கள் உள்ளே போய் தட்கலுக்குள்ளே போனீங்கன்னாக்கா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு திரும்ப வரதுக்குள்ள புக்குன்னு ஆகிடுக்கும். ஆனால் திரும்ப நீங்கள் பணம்லாம் பே பண்ணிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் போய் கிடக்கும். அந்த மாதிரி தான் தலைவனுக்கு எப்படின்னாக்கா 10 நிமிஷத்துல டோட்டலாக எல்லா சீட்டும் காலி ஆகிடும். அதனால் ஏதோ பிஆர் டீம் வச்சு அல்லது ரஜினிகாந்த் அவர்களே 10 கோடியை கொடுத்து ப்ரமோஷன் பண்ணுங்கள், பல்க் புக்கிங் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான அந்த போலி பிம்பம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கிடையாது. நம்ம எல்லாருமே, எனக்கு 38 வயசு ஆகுது, நல்லா ரஜினிகாந்தோட ரசிகராக இருந்து வளர்ந்து வந்துட்டே, யூடியூப் ஃபுட்டஸ்லாம் அப்போ தான்டா நான் ரஜினிகாந்த் ரசிகட்டா, அப்புறம் தான்டா இதெல்லாம். அப்புறம் அப்படியே போக போக சில ரசிகர்கள் பக்கம் நாங்கள், சில நடிகர்கள் பக்கம் நாங்கள் வேற ஒரு ரசிகராக மாறுறாங்கிறது வேறு விஷயம். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது நம்ம இனிமேல் ரஜினிகாந்த் ரசிகர் தான், சரியா? அப்படியாக ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ இவ்வளோ பெரிய மாசான ஒரு ஹீரோ, ஆதவர்ஜுனாங்கிறவன் தன்னுடைய மாமனார் காசில் வாழக்கூடிய ஒரு அற்ப பிறவி அவன், ஒரு 10 பைசா கூட சொந்த உழைப்பில் சம்பாதிக்காத ஒரு ஈன பிறவி அவன். அவன் எந்த கட்சிக்குள்ளே பூந்து குழப்பம் உண்டாக்கி அந்த கட்சியை காலி பண்ணி விடலாம், அதன் மூலமாக தனக்கு ஒரு ப்ரமோஷனை தேடிக்கலாம், ஒரு பொலிட்டிக்கல் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அலைகிற தெருவில் ஒன்று அலையுமே. என்னப்பா அது, ஏதோ ஒன்று அலையும் வாழ ஆட்டிக்கிட்டு, அணிலா இல்லை நான் வேற ஒன்று சொல்ல வந்தேன், ஆமாம் அணிலுக்கும் வாழ் இருக்குமா, இல்லை நான் சொல்ல வந்ததுக்கும் வாழ் இருக்கும், அப்படியாக தெரிகிற ஒரு அற்ப பிறவி தான் அவன். அவனுக்கெல்லாம் ரஜினிகாந்த் ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னா அதற்கான கட்டாயம் தேவை ஏற்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் முன்னாடி எடுத்துக்கிட்டோம்னா கலைஞர் இருந்தார், கலைஞர் திமுகவில் இருந்த பொழுது எம்ஜிஆரும் திமுகவில் இருந்தார். அப்புறம் எம்ஜிஆர் முரண்பட்டு வெளியில் போகிறாரு, அதிமுகன்ற கட்சி ஆரம்பிக்கிறாரு, அப்புறம் அவர் சிஎம் ஆகிறாரு. அப்போ அதிமுகன்னு கட்சி ஆரம்பித்து சிஎம் ஆனதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் என்கிற முதலமைச்சர் கூட காரில் பயணிக்கிற எம்ஜிஆருடைய நெருங்கிய நண்பர் காருக்குள்ளே போயிட்டு இருக்கும் பொழுது கலைஞர் அவர்களை பற்றி ரொம்ப தகாதான விஷயங்களை, ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி கலைஞர் அவர்களை கமெண்ட் அடிக்கிறாரு எம்ஜிஆர் கிட்ட. எம்ஜிஆர் கார் போயிட்டு இருந்தது, கான்வாயோட போட்டிருந்த கார், டக்குன்னு பிரேக் அடிக்க சொல்கிறாரு, பிரேக் அடித்து நிப்பாட்டுறாங்க, எல்லா காரும் நிற்கிது.
நீங்கள் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஏன்னாக்கா கலைஞர் அவர்கள் இன்னொரு கட்சி வச்சிருக்காரு, நான் ஒரு கட்சி வச்சிருக்கேன், அவர் வந்து தலைவராக இருக்கேன், நான் தலைவராக இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போய் எதிரி நினைச்சக்கூடாது. நாங்கள் இருவரும் மிக நெருங்கிய சிநேகிதர்கள். கட்சியாக வேற வேறையாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் நட்பால் என்றைக்குமே இந்த நிமிடம் வரை நாங்கள் நெருங்கிய நண்பர்கள். நீ இப்போ கலைஞரை சரி ஓகே எனக்கு இப்போ எதிராக இருக்காரு அப்படிங்கிறதுக்காக நீ கலைஞரை குறித்து என்கிட்ட இப்படி சொல்கிற மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை கமெண்ட் அடிக்கிற தகாதான விஷயங்கள்லாம் என்கிட்ட சொல்கிற ஆதாரம் இல்லாமல், நாளைக்கே நீ வேறு கட்சியில் போய் சேர்ந்தீங்கன்னா அங்கே உள்ள தலைவர்கிட்ட காரில் போகும்போது என்னையை பற்றி என்னென்னலாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலையே கார்லேருந்து அவர் கீழே இறக்கி விட்டு அவருடைய நெருங்கிய நண்பர் கார்லேருந்து கீழே இறக்கி விட்டுட்டு இவனுடைய கான்வாய் கிளம்புது. இது நடந்த சம்பவமாக சொல்வார்கள். இதே போன்று பல சம்பவங்கள் சொல்லுவாங்க. பல கட்சி தலைவர்களிடையே அந்த தலைவரை பற்றி இங்கே சொல்லும் பொழுது, இங்கே பற்றி அங்கே சொல்லும் பொழுது, அப்படிலாம் சொல்லாதப்பா எங்களோட நட்பு இருக்குது அப்படின்னு சொன்னதான் சொல்லுவாங்க. அப்போ நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கு, இது அரசியல் நாகரிகம் அப்படிங்கிறது, அந்த நட்பு அந்த உறவை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறது. கட்சியாக வேணால் வேறையாக இருப்பாங்க. இப்போ நீ ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கனாக்கா உனக்கு எல்லாருடைய வாக்கும் வேணும். ரஜினி ரசிகர்களுடைய வாக்கும் வேணும், அஜித் ரசிகருடைய வாக்கும் வேணும். எனக்கு ரெண்டு பேருமே கட்சி ஆரம்பிக்கிற கட்சி சாராதவர்கள். எப்போவுமே வந்து இந்த குறியீடை வைத்துக்கொண்டு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது அவங்க ரெண்டு பேருமே. அல்லது எனக்கா அதை தாண்டி தலைவன் குறியீடெல்லாம் சொல்ல மாட்டாப்புல ரஜினிகாந்த். அஜித் வந்து சொல்லவே மாட்டாப்புலங்கிறது வேற விஷயம். ரஜினிகாந்த் அவர்கள் எப்படின்னாக்கா ஓட்டு உங்களுக்கு போடணும், மோசமான ஒரு தலைவர் அங்கே நிற்கிறார் அப்படின்னாக்கா முடிவு பண்ணிட்டாப்புலனாக்கா டிக்ளேர் பண்ணுறாப்புல இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்றவாப்புல. 2 நாளைக்கு முன்னாடி கேம்பெயின் முடிகிறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டுருவாப்புல. அப்போல்லாம் வந்து கேசட்டு அவர் அந்த பேட்டி கொடுக்கும் பொழுது உள்ள வீடியோ வந்து இப்போ வைரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஜெயலலிதா மோசமானவர்கள் அப்படிங்கிறதுனால அந்த அம்மா ஓட்டு போடாதீங்க, திரும்ப அவங்கள நீங்கள் ஆட்சியில் உட்கார வச்சுக்கினாங்க, மோசமான விளைவுகளை தமிழ்நாடு சந்திக்கும் அப்படின்னு நேரடியாக பேசினவர். ஜெயலலிதா அவர்கள் எவ்வளோ மோசமானவங்க, எவ்வளோ வந்து இரும்பு கரம்பாங்கல்ல, அதில் ஒன்றும் பெரிய அந்த இரும்பு கரம்னாக்கா இவங்க சொல்கிற இரும்பு கரம்னாக்கா அதிகார துஷ்பிரயோகம். இப்போ அதிகார துஷ்பிரயோகத்தினால அவங்க பண்ண செயல்கள் பல இருக்குது. ஐஏஎஸ் ஆஃபீஸர் மூஞ்சில் ஆசிட் அடித்ததாக இருக்கட்டும், அப்புறம் இந்த மாதிரி பல விஷயங்களில் அவங்க பண்ண கொடுமைகள் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் அல்லது அதிகாரிகளுக்கு இருக்கட்டும் கட்சிக்காரங்களாக இருக்கட்டும் பெரிய கொடுமைகளை பண்ணியிருக்காங்க. அப்படியாப்பட்ட நபரை ஒரு நடிகர், தமிழ்நாட்டில் உள்ள ஒரு நடிகர், அவர் வந்து இவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க, கலைஞருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்கிறா அப்படின்னாங்க எவ்வளவு துணிவு இருக்கும் அந்த மனுஷனுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய ஒரு அதிமுகன்ற கட்சியை, ஜெயலலிதா என்கிற ஒரு லீடரை, ஒரு ஆதிக்கவாதியை அவங்க எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னா, சாதியிலையும் அவங்க ஆதிக்கவாதியான சாதியை சேர்ந்தவங்க, பொருளாதார ரீதியாகவும் ரஜினிகாந்த் அவர்களோட ஒரு ஆதிக்கவாதியாக இருந்தவங்க, அதிகார மட்டத்திலையும் பெரிய ஆதிக்கவாதியாக இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள். அப்போ அப்படி இருக்கும் பொழுதே ஏதோ அவங்க கட்சி வந்து ஒரு பின்னடைவை செஞ்சிச்சு, எடப்பாடி மாதிரி இருக்கும் பொழுது அவர் போட்டு அடிக்கல, ஜெயலலிதாவாக இருக்கும் பொழுது எதிர்த்து நின்றவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். அப்போ அப்படியாப்பட்ட ஒரு நபர் மறைமுகமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ இந்த எலெக்ஷனை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் தலைவன் இவங்களுக்கு சப்போர்ட்டு இவங்களுக்கு எதிர்ப்புன்னு எந்த ஒரு டிக்ளரேஷன் கொடுக்கல. அப்போ அலேக்கா ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஆதரவாக பேசி அவங்களோட வாக்குகளை, அவங்க ரசிகர்கள் வாக்குகளை, ஆதரவாளர்கள் வாக்குகளை கரெக்ட் பண்ண தானப்பா அவர் ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் தானே பண்ணுவான். இப்போ என்ன தான் எங்கள் அண்ணன் சீமான் இருக்கான், அவனை எடுத்துங்களேன், அவன் எவ்வளோ பெரிய பொறுக்கி பையன்னு தெரியும் நமக்கு, எவ்வளோ பெரிய குடியார நாய், எவ்வளோ பெரிய பாலியல் பொறுக்கி, அவன் எவ்வளோ மோசமானவன், அயோக்கிய பையன், திருநதி திருட எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் எலெக்ஷன் வந்தால் பாருங்கள், என்னதான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வீட்டில் உள்ளவங்களை குறித்து சாட்டை துரைமுருகன் ரொம்ப கேவலமாக பேசியிருந்தாலும் எலெக்ஷன் வரும்பொழுது நேரடியாக ஐயாவை போய் பார்த்து ரஜினிகாந்த் அவர்களை பார்த்துட்டு வெளியில் வந்து பேட்டி கொடுப்பாப்புல. அது எங்கய்யா ரஜினிகாந்த் அவர்கள் அவர் நல்ல நடிகர், அவர் தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகபத்தி ஆதரவை பெற்றவர் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நடிகரையும் சந்திக்கும் பொழுது அந்த படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது ப்ரமோஷனை கொடுத்துட்டு அவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து கொஞ்சிட்டு இவரும் நானும் வந்து அப்படியாப்பட்டவங்க, இவரும் நானும் வந்து இப்படியாப்பட்டவங்க. அந்த பசுமன் படம் ஷூட்டிங் அப்போ சிவாஜி கணேசன் நடிக்கிறாப்புல, அந்த படத்துக்கு வந்து டயலாக் வந்து சீமான் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். அப்போ சீமான் சொல்கிறான், அது சிவாஜி அவர்கள் இறந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன், அல்லது ஏதோ ஒரு நினைவு நாளே ஏதோ ஒன்று பேசுகிறான்னு நினைக்கிறது. அப்போ வந்து சிவாஜி அவர்கள் பசுமன் படம் ஷூட்டிங்கில் யார் டைரக்ஷன்னாக்கா பாரதி ராஜா அவர்கள் டைரக்ஷன். பாரதி ராஜா அவ்வளோ ஒரு டைரக்டர், அவரை பார்த்தாலே சினிமா இண்டஸ்ட்ரி நடுங்குவாங்க. அவரும் டைரக்ஷனு, சிவாஜி கணேசன் நடிச்சிட்டு இருக்காரு. இவன் சும்மா டைரக்டர்னாக்கா என்ன, டைரக்டர்னாக்கா ஓரமாக நிற்க வச்சுருப்பாங்க, நின்றுப்பார். இப்போ சிவாஜி கணேசன் நடித்து முடிச்சுட்டு சீமானை பார்த்து கேட்பாப்லையாம், ஓகேவா இல்லை வேறு எதுவும் நடிக்கணுமா, வேறு எதுவும் பற்றாக்குறையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஷாட்டு நடித்து முடிச்சிட்டோம், ஓரமாக நிற்கிற சீமானை பார்த்து கேட்பாப்லையாம். அது அவர் கரெக்ட் பண்ணோன்னு தான் இவர் வந்து ஓகே சொல்லுவாப்லையா. யார்? சிவாஜி கணேசன். அந்த 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 லொக்கேஷனில் பாரதி ராஜா என்கிற மிகப்பெரிய இயக்குனர் இருக்கார். அவரெல்லாம் தாண்டி இவர் யார்கிட்ட கரெக்ஷன் கேட்பாருன்னா சீமான்ட்ட தான் கேட்பாரான். இது பொய்யுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா சிவாஜி ரசிகர்களுடைய வாக்கை பெற வேண்டும் அப்படிங்கிறது தான். சிவாஜி கணேசன் எனக்கு ரொம்ப க்ளோஸு, எம்ஜிஆர் அவர்கள் ரொம்ப க்ளோஸு, இவரு க்ளோஸு, அவருக்கு க்ளோஸ்னாக்கா அவங்களுடைய ஆதரவாளர்கள் நட்பு சக்தியாளர்களுடைய வாக்கை பெறணும் அப்படிங்கிறது தான் நோக்கம்.
அப்போ எல்லா இடத்துலையும் பாருங்கள் எவ்வளவு அறிவு கட்ட முண்டாங்கிறது நமக்கே தெரியும். சீமானு காலேஜுக்கு அனுப்பினோம்னாக்கா படிக்க மாட்டான், நேரடியாக கல்லை போட்டு கல் குடிப்பான், சீட்டு விளையாடுவான், கபடி விளையாடுவான், அப்படியே போயிடுவான், படம் பார்க்க போயிடுவான், தேட்டருக்கு போயிடுவான். இல்லை அவனே சொல்லியிருக்கான், காலேஜுக்கு போக மாட்டேன், கட்டு அடிச்சுட்டு கல் குடிப்பேன், கபடி விளையாடுவேன், அப்படியே படம் பார்க்க போயிருவேன், புரோட்டா சாப்பிட்டு புரோட்டா அடிப்பேன் அப்படின்னு தான் சொல்லுவான். அப்படியாப்பட்ட ஒரு அறிவுகட்ட அடிமுட்டாளுக்கே வந்து வாக்குகளை சேகரிக்கணும் அப்படின்னாக்கா இவங்களுடைய ஆதரவுகள்லாம் நம்ம வேணும். அப்போ இவங்க என்னதான் வந்து நம்மளுடைய கொள்கைகள், அதாவது நாம் தமிழ் கட்சியோட கொள்கைன்னு சொல்கிற இவங்கெல்லாம் தமிழன், இவங்கெல்லாம் தெலுங்கு, இவங்கெல்லாம் கன்னடன்னு சொல்கிறது மாதிரி அதுக்குள்ளே வர்றவராக இருந்தாலுமே அவங்களுடைய வாக்குகள் நமக்கு வேணும் அப்படிங்கிற அறிவு கொஞ்சோண்டு எட்டி பார்த்ததுனால தான் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அவனுக்கே அந்த அறிவு இருக்கும் பொழுது ஏண்டா முண்டக்கிழப்பேன்டா அறிவு கட்ட நாயை ஏண்டா ரஜினிகாந்துங்கிறவர் எவ்வளோ பெரிய ஒரு உச்சபட்ச நடிகர், அவருக்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் என்ன. அப்போ அவரை எதிர்த்து பேசினாக்கா அல்லது அவரை கிண்டல் கேலி பண்ணாக்கா அவர் ஒரு கோழை, அவருக்கு வந்து வீரம் இல்லை, தைரியம் இல்லை அப்படின்னு பொதுவெளியில் பேசினாக்கா ரஜினிகாந்த் அவரோட ரசிகர்கள் சும்மாவாக இருப்பாங்க? இல்லை சும்மா இருக்கிறத அவங்களாம் சொம்பைகள் நினச்சியா? இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி ரஜினிகாந்த் வீரம் இல்லாதவர், கோழையானவர் சொன்னீங்கல்ல, அதே மாதிரி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அதை கேட்டுட்டு நம்மளும் கோழை தானே, நம்மளும் வீரம் இல்லாதவர்கள், அதனால் நம்ம வந்து எதிர்த்து கேட்க வேண்டாம், தாவைக்காரவங்களை வந்து ஊரில் போய் சட்டையை பிடிச்சி ஏன்டா அப்படி சொன்னீங்கன்னு சொல்லி கேட்க வேண்டாம் அப்படின்னு கேட்டு அமைதியாக போயிடுவாங்களா அவங்க? எனக்கா அப்படி போகலைங்கிறத சொல்ல வரேன். அன்னைக்கு பேசின உடனேயே ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகி சோளிங்கர், வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்ட நிர்வாகி, அவர் பேர் ரவின்னு நினைக்கிறேன், அவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருந்தார் அன்னைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது. ஆமாம், என் ரவி, சோளிங்கர் என் ரவி, அவர் ஒரு அறிக்கை விட்டுருந்தார். அந்த அறிக்கையில் செருப்புகள்கிட்ட எடுஸ்டாப்பில், தம்பி பயம்னா என்னங்கிறத எங்கள் தலைவர்கிட்டலாம் நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சக்கூடாது, அவருக்கு பயம்னா என்ன தெரியாது, அதனால் வந்து அன்றைய அளவில் ஏன் அவர் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னாக்கா அவருக்கு கொரோனா சமயம் வந்துடுச்சு, உடல் ரொம்ப வயது மூர்ப்பு, ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் அவரோட உயிரை மீட்டு கொண்டு வந்தாங்க. அப்படியாக வாழ்ந்தும்போது வயது மூர்ப்பு வரை சேர்ந்ததுனால அவரால் கண்டினியூஸாக அரசியலில் இறங்கி செயல்பட முடியுமா, அவ்வளோ ஆக்டிவாக இருக்க முடியுமா அப்படிங்கிறதுனால தான் இப்போ கட்சி ஆரம்பித்தாச்சாக்கா கட்சி நிர்வாகிகள் காசு போடுவாங்க, தாலி வரைக்கும் அடமானம் வச்சுட்டு உள்ளே வந்து காசு போட்டாங்கன்னாக்கா அப்போ யார் பொறுப்பு? அந்த காசுக்கெல்லாம் அவங்க குடும்பத்துக்கு யார் பொறுப்பு? இழுத்து கொண்டாந்து விட்டு நடுரோட்டில் போகணுமா? அதனால் யாரையும் கூட்டம் என்று சொல்லி கூட்டி விட்டு அவர்களை பழி கொடுத்து விட்டு ஓடுகிற கோழைகள் நாங்கள் அல்ல, நாங்கள் அல்ல அப்படின்னு செருப்பை அடித்தாப்புல ரவி என்கிற அந்த நிர்வாகி. அப்போ சில்பா குமார் என்கிற ஒரு சில்லறப்பைய பேசினதுக்கு ரவி அப்படிங்கிற ஒரு நற்பணி மன்ற நிர்வாகி அவர் கொடுத்த ரிப்ளையே போதும். அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பத்தலை அப்படிங்கிறதுனால தான் அங்கங்கே நிர்வாகிகள் வந்து நேரடியாக மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பேட்டியே கொடுத்தாங்க. டிவிகே நிர்வாகி ஆதவர்ஜன் அவர்கள் அன்பு தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை மன வலிமை இல்லை என்று சொல்ல அருகதை கற்ற நெருக்கடி. நாங்கள் அமைதியாக என்றால் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும், மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் களம் இறங்குவோம், 234 விருதிலும் இறங்குவோம். ஒவ்வொரு பூத்து கமிட்டிலையும் எங்கள் ஆளுங்க இருக்கிறாங்க, அதை உண்டான வேலைகள் செய்யும். இப்போ சில்பா குமாருங்கிறவனுக்கு ரவிங்கிறவர் கொடுத்துட்டாரு, நிர்வாகிகள் வந்து பேட்டியும் கொடுத்துட்டாங்கன்னாங்க, அதுவே போதும். அப்புறம் அங்கங்கே நிறைய பேட்டிகள் கொடுக்க ஆரம்பித்தாங்க, சோசியல் மீடியாவில் வெளுத்து வாங்கினாங்க, அதுவே போதும். எனக்கு தெரிஞ்சு அதுவே அதிகம் அந்த சில்பா குமாருக்கு. அப்போ இவ்வளவு பூதாகரமாக போயிட்டு இருக்கும் பொழுது ரஜினி ரசிகர்களுடைய வாக்குகள் வேணும் அப்படின்னு அந்த கட்சியினுடைய தலைவர் நினச்சான்னாக்கா அவன் வந்து பேட்டி கொடுத்துருக்கணும், அப்படின்னா வீடியோவாவது போட்டிருக்கணும். ரஜினி சார், நீங்கள் ஒரு அறிக்கை விட்டுருந்தீங்க பார்த்தேன், என் மேலே ஏதாவது கோபம்னா ஒன்று நான் இந்த வீட்டில் இருப்பேன், இல்லை அந்த வீட்டில் இருப்பேன், இல்லை கோவாவில் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வீடியோவாவது போட்டிருக்கணும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கண்டிச்சிருக்கணும், வந்து கண்டிச்சிருக்கணும். ஆதவரஜனா இந்த மாதிரி பேசாத, பைத்தியமானி மெண்டலானி அப்படின்னு நீங்கள் பேசியிருக்கணும். இதை எப்போ பேசியிருக்கணும்னாக்கா இதற்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கில் ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்கிற ஒரு கூவை இருப்பான் பாருங்க, அந்த ஃபெலிக்ஸ் ஜெரால்டுங்கிற கூவை அவன் ஒரு மீட்டிங்ல பேசும்பொழுது அஜித் குமார் அவர்களை கிண்டல் பண்ணி பேசுறான். எல்லாரும் விஜய் இல்லாத வீடே இல்லை. ஆனா பல நடிகர்கள், உச்சம் தொட்ட நடிகர்கள் என்ன பண்றாங்க? அவங்களுடைய வாழ்க்கைய வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிராங்க, கார் ரேஸ்க்கு போறாங்க. ஆனா நமது தலைவர் என்ன முடிவெடுத்தார்? அஜித் குமார் அவர்களும் கட்சி ஆரம்பிக்கல, எந்த கட்சியும் சார்ந்தவராக தன்னை காட்டிக் கொண்டதே கிடையாது. அப்போ அஜித் குமார் ரசிகராக இருக்கக்கூடியவங்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும்ல, அப்போ அதை எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு தான் ஒரு அரசியல்வாதி யோசிப்பான். அப்போ மேடலை நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னாக்கா எப்படி அஜித் குமார் ஃபேனாக இருக்கிறவன் எப்படி உங்களுக்கு ஓட்டு போடுவான், எப்படி உங்களுக்கு ஆதரவு தெரிவிப்பான்? அவன் ஏற்கனவே ரொம்ப கொடூரமான மனநிலை இருப்பாங்க. அஜித் ஃபேன்ஸ்லாம் வந்து அஜித்தின் மீது அவ்வளோ பற்றுக்கொண்டவங்களாம் இருப்பாங்க. அப்போ நீங்கள் ஒருவேளை ஓட்டு கேட்டு உள்ளே போகும்போது அஜித் ரசிகர்லாம் வச்சு வாங்கினு வாங்கினாக்கா என்ன பண்ணுவீங்க? போஸ்டெலாம் முடிச்சு கிழிச்சு விட்டாங்க, என்ன பண்ணுவீங்க? ஓட்டு கேட்க ஊரில் வரக்கூடாதுன்னா அங்குள்ள அஜித் ஃபேன்லாம் சேர்ந்து கும்பலாக நின்று வந்தீங்கன்னாங்க வெளுப்போண்டான்னு சொன்னாக்க என்ன பண்ணுவேன்?
கூட ரஜினி ஃபேன்ஸும் போய் சேர்ந்துப்பாங்க. என்ன பண்ணுவோம், எப்படி ஓட்டு கேட்டு போகும் முதல்ல ஊருக்குள்ளே நீ? அப்போ இதெல்லாம் நடக்கும், நம்மளுக்கு ஓட்டு வராது, நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சிருந்தாக்கா அந்த தலைவன் இதெல்லாம் கவனிச்சிருந்தா, இதெல்லாம் தெளிவாக கவனிச்சிருந்தா கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். ஃபெலிக்ஸை கூப்பிட்டு, ஏன்டா லூஸா நீ, லூஸானு பைத்தியமாடா மெண்டலானு நீ, ஏன்டா முண்டக்கலப்ப இப்படிலாம் பேசினா எவன்டா ஓட்டு போடுவான், இப்போ அவங்க ஓட்டு நமக்கு வேணாமாடான்னு கேட்டு அப்போவே கண்டிச்சிருக்கணும். கண்டிச்சுட்டு நீ ஒரு அறிக்கை வழக்கமாக போடுவீங்களா ட்விட்டரில், அதை போட்டிருக்கணும். தேவையில்லாமல் பல பேரை வந்து பொதுவெளியில் பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். அதனால் இது போன்று இனிமேல் பொதுவெளியில் பேசக்கூடியவர்கள் யாரையும் நீங்கள் எதிர்த்து பேசக்கூடாது, அவங்கள வந்து இழிவுபடுத்தியோ ஆபாசமாகவோ பொதுவெளியில் பேசக்கூடாது. நம்மளோட டார்கெட் திமுக மட்டும்தான், அவங்கள மட்டும் பேசுங்க, அல்லது தீய சக்திகள் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேனாக்கா மறைமுகமாக போட்டிருந்தா கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை அதுக்கப்புறமா பேசினா கூட ஓகே, தலைமைக்கு உடன்பாடு இல்லை, கீழே உள்ளவன் பேசுகிறான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி பேசும்போது நடவடிக்கை எடுக்கணும்டா, நீ நடவடிக்கை எடுக்கணும். அண்ணன் ராதாரவி அவர்கள் திமுகவில் இருக்கும் பொழுது பேசும்பொழுது ஒரு நடிகை குறித்து பேசிட்டார், உடனடியாக சர்ச்சையாகுது, நடவடிக்கை எடுத்தாங்க அவர் மீது. அப்புறம் தான் அண்ணன் திமுகவிலேருந்து விலகி பிஜேபிக்கு போனார். அதேமாதிரி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினார், ஒரு பெரிய பூதாகரமாக வந்துச்சு, நடவடிக்கை எடுத்தாங்க. இப்போ அதே மாதிரி உன் கட்சியில் உள்ளவன் இந்த மாதிரி பேசினாங்க, நடவடிக்கை எடுக்கணும். பெலிஸை கூப்பிட்டு மண்டல தட்டி கட்சியை விட்டு வெளில போடா வென்றுன்னு சொல்லி விரட்டி விடணும். அதை ஒருத்தர் நான் பேசுகிறேன்னா கூப்பிட்டு 4 தட்டு தட்டி உட்கார வைக்கணும். என்ன லாட்ரிக்கு பிறந்தவொடனே இங்கே வாடான்னு சொல்லி 4 மிதி மிதிச்சு வாயிலே மிதி மிதிச்சு இப்படிலாம் பேசக்கூடாதா, ரஜினி ஃபேன்ஸ் எவ்வளோ பெரிய ஃபேன்ஸ் தெரியுமான்னு சொல்லி 4 தட்டு தட்டி உட்கார வச்சிருக்கணும். அப்போ இது வரைக்கும் கண்டிக்கவும் இல்லைனாக்கா அப்போ என்ன அர்த்தம்னாக்கா, ஒன்று இவன் புல் போதையை போட்டு நல்லா கஞ்சாவை எடுத்துட்டு ஏதோ நாய்க்குட்டிகளை கொஞ்சிக்கிட்டு இங்கே என்ன நடக்குது, மீட்டிங்கில் எவன் பேசுகிறான், என்ன பேசுகிறான், யாரை குறித்து பேசுகிறான், எதை குறித்து பேசுகிறான், விமர்சனமாக இருக்கா அல்லது மக்கள் ஆதரவு இருக்கா, எந்த ஒரு கண்காணிப்பும் இல்லாமல் தான் உண்டு, போதை உண்டு, கஞ்சா உண்டு, நாய்க்குட்டி உண்டு, சார்ட்டர்ட் ஃப்ளைட் உண்டு, இப்படியே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒருவேளை கவனிச்சிருந்தானாக்கா, அஜித் பேசும்பொழுது கண்டிச்சிருந்தானாக்கா ரஜினியை பேசுகிற அளவுக்கு அது வந்திருக்காதுல்ல. அப்போ இப்போ இப்படி பார்ப்போம், இப்போ அஜித் ரசிகர்கள் ரஜினி ரசிகர்கள் மாதிரி ரியாக்ட் பண்ணியிருந்தா அவன் பயந்துருப்பான், அப்போ அது ரஜினிக்கு டீம் வந்திருக்காது. அப்போ அஜித் ஃபேன்ஸு ரஜினி ஃபேன்ஸை ரியாக்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க ரியாக்ட் பண்ணலை. அது ஏன்னு தெரில, ஒருவேளை கார் ரேஸ் பார்த்துட்டு உட்காந்துட்டாங்க போட்டிருக்கு டிவிலேயே. அப்போ இப்படி ஒருத்தர் நம்ம தலைவனை குறித்து பேசுகிறான் அப்படின்னாக்கா அவனுடைய ஆதரவாளர்கள் ரசிகர்கள் இந்நேரம் களத்தில் இறங்கிருக்கணும்ல, இந்நேரம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு நீங்கள் பைட்டு கொடுத்துருக்கணும்ல, இந்நேரம் நீங்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கணும்ல, அல்லது இந்நேரம் பேட்டியில் கொடுத்து தள்ளியிருக்கணும்ல. அப்போ அஜித் ஃபேன்ஸ் வந்து ஒருவேளை அஜித் ஃபேன்ஸும் கவனிக்கல போட்டிருக்கு, எப்படி விஜய் கவனிக்கலையோ அதே மாதிரி அஜித் ஃபேன்ஸும் கவனிக்க. உண்மையிலேயே ரஜினி ஃபேன்ஸுக்கு இந்த எதிர்ப்பு கண்டிப்பாக தேவை. அதோட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களே நேரடியாக வந்து ஏன் அறிக்கை கொடுக்கணும் இந்த சில்லற பயலுக்கு அப்படின்னாக்கா, அவர் பதில் சொல்ல வர்றது இந்த சில்லற பயலுக்கான பதில் அல்ல, அவர் சொல்ல வர்ற பதில் தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கான பதில். அது காலம் பதில் சொல்லும், உன் காதிலேயே காலம் வச்சு செய்யும் அப்படின்னு ஒரு வரி எழுதியிருக்காருன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, ராஜா உனக்கு அரசியல்னா என்னென்னு தெரியல, நான் திண்ணையை பிடிச்சி நடக்கும் பொழுது நீ என்னுடைய சுண்டுவரில் பிடிச்சி நடந்தவன், அதனால் உனக்கு அரசியல்னா என்னென்னு தெரியாது. நான் வந்து கலைஞர்கிட்ட பழகியிருக்கேன், எம்ஜிஆர்கிட்ட பழகியிருக்கேன், ஜெயலலிதா அவர்களை தெரியும் எனக்கு, நான் ஏகப்பட்ட சிஎம்மை பார்த்தவன், ஏகப்பட்ட அரசியல் தலைவர்களை பார்த்தவன், ஜிகே வாசல்லேருந்து பெரிய பெரிய தலைவர்களை சந்தித்து பேசுனவன், அவங்க கூப்பிட்டு என்கிட்ட பேசியிருக்காங்க, கட்சிக்கு என்னை கூப்பிட்டுருக்காங்க, பெரிய பெரிய பொறுப்புகள் தரன்ருக்காங்க. இல்லை நான்லாம் யார் தெரியுமாடா, ஏன்னா நான் எங்கேருந்து வர்றேன், எத்தனை வரப்புகளை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன், எத்தனை ஆறுகளை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன், பல காட்டாறுகளை கடந்து வந்துக்கிட்டு இருக்கேன், ஏன்னா என்கிட்ட வந்து அவன் சில்லறதான காமிக்கிறது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, விஜய் அவர்களுக்கு நாம ஒரு கதை சொல்லுவோம். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களை இவன் சேட்டை பண்ணி ஒரு கதையை சொல்லி ஒம்பளுத்தான். ஏன்னாக்கா இவன் என்ன சொல்லிக்கிறான்னாக்கா, அடுத்த சூப்பர் ஸ்டார்னு தன்னை சொல்லிக்கிறான். அப்போ நீ சொல்கிற பட்டம் என்னன்னாக்கா அடுத்த சூப்பர் ஸ்டார். அப்போ சூப்பர் ஸ்டாருங்கிற பட்டம் தான் மிகப்பெரிய பட்டமாக இருக்குது. அப்போ ரஜினிகாந்த் தான் அந்த சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் அப்படின்னாக்கா, ரஜினிகாந்த் இடத்த நான் பிடிக்க போகிறேன்னாக்கா அப்போ உனக்கு மேலே இருக்கார் தலைவன், நீ ஏன் ஒத்துக்கிட்ட ஆல்ரெடி உனக்கு மேலே இருக்காப்புல, அப்போ சூப்பர் ஸ்டாராக இருக்கிறாப்புல, நீ அது கீழே இருக்குன்னு அர்த்தம். நீ தானே காசு கொடுத்து வீடெல்லாம் அடுத்த சூப்பர் ஸ்டார் யாருன்னு கருத்து கணிப்படுங்க அப்படின்னு சொல்லி பின்னாடியே எனக்கு நான் ரிசல்ட்டை போடுங்கன்னு சொல்லி பண்ணிவிட்டு நீ தானே நீ தானே அடுத்த சூப்பர் ஸ்டார். அப்போ சூப்பர் ஸ்டார்னு ஒருத்தர் இருக்கார் ஏற்கனவே, அந்த இடத்த பிடிக்கலாம் ட்ரை பண்ணிருக்க. அப்போ தான் அவருடைய படம் லான்ச்சிங்கில் ஆடியோ லான்ச்சிங்கில் சொல்கிறான், இந்த முண்டக்கலப்பை, அதாவது ஒரு அப்பாவுடைய சட்டை பெரிய சட்டையாக இருக்கும், நமக்கு ஆசையாக இருக்கும், ஆனால் சட்டையை போட்டால் நமக்கு ஃபிட் ஆகாது, ஆனால் ஒரு காலத்தில் ஃபிட் ஆகணும், நம்ம இந்த சட்டையை போட்டு ட்ரை பண்ணுவோம், அப்போ ஒரு காலத்தில் நம்ம ஃபிட் ஆகும்ல, அப்போ ஃபிட் ஆகும்பொழுது நீ சட்டையை போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதுல்ல அப்பா. அப்போ அப்பாவுடைய சேரில் உட்காந்து நமக்கு ஆசையாக இருக்கும், நம்ம ஹைட்டு பத்தாவது ட்ரை பண்ணிட்டே இருப்போம், ஒரு காலத்தில் நம்ம ஹைட்டு வந்ததுக்கப்புறம் அந்த சேரில் உட்காருவோம், அப்போ உட்காந்ததுக்கு அப்புறமும் நீங்கள் அதை அங்கீகரிக்கணும்லப்பா அப்படின்னு எந்த அப்பாவை பார்த்து கேட்ட, எஸ்எஸ்சியை பார்த்து கேட்டியா? இல்லை அப்போ நீ அப்பான்னு சொன்னது ரஜினிகாந்த் அவர்களை.
அப்போ ரஜினிகாந்த் அவர்களை தான் நீ ஏன்னா நிறைய திரைப்படங்களில் ரஜினி அவருடைய பாட்டை வச்சு அவருடைய டயலாகை வச்சு நான் அவருடைய தம்பி அப்படின்லாம் பேசியிருக்கல அவரை காமிச்சு தானே ரசிகர்களை வந்து அந்த பக்கம் இழுத்துருக்கா, அல்லது நான் ரஜினி அவர்களுக்கு எதிரானவன் அல்ல அப்படின்னு அவங்களுடைய ஆதரவும் பெற்றிருக்கில்ல. அப்போ அப்பா இன்னும் மேடையில் பேசிருக்கல. அப்போ இப்போ நல்லா ஒரு கதை வேற சொன்னான். அதாவது என்ன கழுகு அப்புறம் வந்து காக்கா, கழுகு காக்கா கதையை சொன்னேன். இப்போ தலைவன் கொடுத்துருக்க அறிக்கை என்ன தெரியுமா? அந்த கழுகு காக்காவை எப்படி வச்சு செய்ய போகுது அப்படிங்கிறத செஞ்சுருக்காப்புல. அப்போ இவன் சொல்ல முடியல சொல்கிறான் பெரிய சட்ட. இப்போ நான் ஒரு கதையை சொல்கிறேன் உனக்கு. இப்போ அதே ரஜினிகாந்த் உனக்கு ஒரு குட்டி கதை சொன்னாக்கா, இப்போ ஒரு வீட்டில் ஒரு பையனை வளர்க்குறோம். அந்த பையன் கொஞ்சம் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் சின்ன வயசுலேயே அவனுக்கு சினிமா ஆசை இருக்கிறதுனால சினிமாவில் தான் போவேன், எனக்கு ஸ்கூல் வேணும்னு சொல்கிறான். அப்புறம் ஸ்கூலை முடிச்சுட்டு அவன் காலேஜுக்கு போகணுன்னு சொல்கிறான். அந்த காலேஜில் பார்த்தா இவனுக்கு சீட்டு இல்லை, ஏன்னா இவன் வாங்கின மார்க்குக்கு சீட் இல்லைன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கையை காலை பிடிச்சி யாரையோ அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்ம ரெக்கமெண்டேஷன் வாங்கி கொண்டு போய் சேர்த்து விட்டா இவன் அந்த குட்டி சவுத்தில் உட்காந்துக்கிட்டு போகிற பொண்ணுங்களை ரூட் அடிச்சுக்கிட்டு தம் அடிச்சுக்கிட்டு அவன் ஜாயிண்ட்டை போட்டுக்கிட்டு இவன் காலேஜுக்கே போகல. அதுக்கப்புறம் என்னடான்னு கேட்டால் அவன் சினிமாவில் நடிக்கணும்னு சொல்கிறான். நடிக்க வச்சோம்னாக்கா நடிப்பும் வரல, ஒரு இளவும் வரல. அப்புறம் என்ன பண்ணுறது, நம்ம காசை போட்டு அவங்க அம்மா பேரை ப்ரொடக்ஷனை போட்டு நான் டைரக்ஷனை போட்டு அவனை 7 படம் அவனை டைரக்ஷனை நடிக்க வச்சு அவனை நடிக்க நம்ப வச்சு எவ்வளோ வேலைகள் பார்த்து நம்ம வச்சோம்னா கடைசியில் ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சோம்னா பொண்டாட்டி நடுத்தரில் விட்டா, பிள்ளை நடுத்தரில் விட்டா, பொண்ணு நடுத்தரில் விட்டா, பொண்டாட்டியை வெறுப்பேற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட நடுரோட்டில் வந்து நிற்கிறான்னாக்கா அவனை செருப்பால் அடிக்கணுமா வேணாமா அப்படின்னு ரஜினிகாந்த் வந்து ஒரு கதை சொல்கிறான்னு வச்சுப்பேன். நீங்கள் சொன்ன ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி ரஜினிகாந்த் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பண்ணாக்கா, ஒரு பையன் இந்த மாதிரிலாம் வளர்த்தான், கடைசியில் பார்த்தோம்னா கட்டின பொண்டாட்டியை விட்டான், நடுரோட்டில் பிள்ளைய விட்டான், கான்வெகேஷனுக்கு போகலை, பொண்ணு கான்வெகேஷனுக்கு போகல, படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறான் பையன், அதுக்கும் போகலை, அவனுக்கு உதவிகளும் பண்ணலை, பொண்டாட்டி தங்கிறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கா, அவளுக்கு வந்து வீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறான். அப்போ பொண்டாட்டியை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக ஒரு நடிகை கூட அவன் வந்து காரில் ஜோடி போட்டு அதுவும் கப்புள்ஸ் கோலாக வருகிறார்கள், கப்புள்ஸ் கோலாக அப்படின்னு ரஜினி அவர்கள் தான் சொல்லி, அப்போ இப்படியாப்பட்ட ஒரு மகனை வளர்த்ததுக்கு ஒரு அப்போ என்ன பண்ணுவானாக்க நடு ரோட்டில் நிற்க வச்சு செருப்பாலே பலார் நடிப்பான்னு ஒரு குட்டி கதையை அவர் இப்போ சொல்லுவார். எப்போ தெரியுமா சொல்லுவார்? எலெக்ஷனுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லுவார். தலைவன் இதோட விட போகிறதில்ல. அவர் அந்த அறிக்கையில் சொல்ல வர்றதுனாக்கா, காலம் பதில் சொன்னோம்னாக்கா ரஜினி ஆகிய என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய ஆதரவாளர்கள், என்னுடைய நலம் பேணும் என்னுடைய ஒரு நலம் விரும்பிகளாக இருக்கக்கூடியவர்கள், நான் எடுக்கிற டிசிஷன் கரெக்டாக இருக்கும் என்று நம்பக்கூடியவர்கள் எல்லோரும் இந்த பரதேசிக்கு ஓட்டு போடாதீர்கள். இவன் ஒரு அயோக்கியன், இவன் வந்து ஒரு மோசமானவன், ஒரு பொறுக்கி நாயி, இவன் இப்படித்தான் எல்லாரையும் கடிச்சு வச்சுட்டு தெரியுறான், அதனால் இவனுக்கு ஓட்டு போடாதீங்க, தமிழ்நாடு நாசமாக போக இவனுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அப்படிங்கிறது தான் காலம் பதில் சொல்லும், உன் காதுகளில் வைத்து செய்யும் அப்படிங்கிறத தலைவன். ஏன்னாக்கா இப்படி ஆதவரஜனுங்கிற ஒருத்தன் பேசியிருக்கான், இவன் வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகளை பேசியிருக்கான், எனக்கு ஆதரவு தெரிவித்து பேசினாங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போட்டிருக்காப்புல. எல்லா கட்சியிலுமே யார் யார் ஆதரவு தெரிவித்தாங்களோ, நயினார் நாகேந்திரன், அப்புறம் ரகுபதி, திமுக ரகுபதி அவர்கள், எழுச்சி தமிழருடைய பேர், ரங்கராஜ் பாண்டே பேர், நக்கிரன் கோபாலன் பேர், அப்புறம் மற்றும் ஊடகத்தினர் அப்படின்னு நம்ம பேரையும் இந்த ஊடகத்தினருங்கிறது உள்ள வச்சிருக்காப்புல, நம்மளும் ஆதரவு தெரிவித்து பேசணும் அப்படிங்கிறதுனால சரி, அதனால் இவ்வளோ பேர். அப்போ ஏன்னாக்கா இவனுக்கெல்லாம் பதில் சொல்ல அவசியம் இல்லை. ஏன் பதில் சொல்கிறானாக்கா, நீங்கள் இந்த எலெக்ஷனில் தமிழ்நாட்டு மக்கள் அவனை ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற காரணத்துக்காக தான். அந்த சில்லறைக்கான பதில் கிடையாது. அது சில்லறையோட பெருஞ்சில்லருக்கு வருங்க, அந்த பாஞ்சில்லறைக்கு கொடுத்த பதில் இது. ரஜினி அவர்கள் கொடுத்தது பேசுனது என்னங்கிறது கண்டிப்பாக ரஜினி ரசிகர்களுக்கு புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அவர் சொல்ல வர்றது, தன்னுடைய ரசிகர்கள் ஆதரவாளர்கள் பொதுவெளியில் இவங்களை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா, ஓட்டு கேட்டு ஊருக்குள்ளே வந்தாங்கன்னா அவர்களை சிறப்பாக கவனித்து அனுப்புங்கள் அப்படிங்கிறத சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுகிறார். வாழ்க்கையிலேயே முதல் முறையாக ஐயா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஹேட்ஸ் ஆஃப்.